ஏசுந்தத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்பொழுது காத்து கொள்ளலாம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. Philippians chapter 4 verse 7. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது நமது அறிவுக்கு எட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும். எப்படியா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய சமாதானத்தால் எப்பொழுது நம்மை காத்து கொள்ளலாம்? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னா கவலை எல்லாத்துக்குமே இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை இருந்த மாதிரியே தெரியாது, நார்மலா இருப்பாங்க. எந்த விதத்திலையும் ஒரு சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கூட அவங்க கிட்ட பார்க்க முடியாது. ஏதோ கேஷுவலா போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்கள சுத்திலும் அவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். ஆனால் சிலரை பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இல்லாத ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதுக்கு ஐயோ அம்மான்னு வேற எதையுமே அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க லாக் ஆயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனை காமன். ஆனால் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், அதை எப்படி நம்ம சமாளிச்சு நவுந்து போறோம், அதுலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அநேக நேரத்தில் நான் என்னுடைய மாம்சத்துல இந்த பிரச்சனையை நான் இப்படி சமாளிக்கணும், இந்த காரியம் இருக்கா, இதை நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னு அநேக நேரத்தில் நம்முடைய சுய சிந்தனையினால சிக்கி கொள்ளுகிறோம். ஆனா அதுக்கு தான் ஒரு அருமையான சொல்யூஷனை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அப்பொழுது உங்களுடைய புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள்ல இருக்கும், உங்க சிந்தனைகள்ல இருக்கும். நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுது அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கணும். அங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து, அதாவது ஸ்தோத்திரத்தோட தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். அவர்கிட்ட எப்ப தெரியப்படுத்துறோமோ அப்பொழுது நம்மை தேவ சமாதானத்தினால காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியத்தை நம்ம பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதாவது அப்போஸ்தலரோட நடபடிகள்ல ஏரோது பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டாச்சு. அப்போ அங்க பாக்குறோம், தேவதூதன் போய் காவலில் இருந்த பேதுருவை தட்டி எழுப்பினான் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அங்க என்ன ஏசி போட்டு பயங்கர பெட் எல்லாம் கொடுத்தா வச்சிருந்திருப்பாங்க? கிடையாது. மாறாக பேதுருவை பயங்கரமா அடிச்சு ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனாலும் ஒருத்தர் பக்கத்துல எழுப்புற அளவுக்கு பேதுருவால எப்படி தூங்க முடிஞ்சது? அந்த நேரத்துல அந்த மன நிம்மதி யார் கொடுக்க முடியும்? நம்ம யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இங்க சொன்னதை அவர் வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிருப்பார். தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து தேவனை துதித்திருப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நான் இருக்க சூழ்நிலையை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, என்னைய சிறைச்சாலையில வச்சிருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கிட்டாரு. தேவன் அவரை எப்படி விடுதலை செய்தாருன்னு நமக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாமளும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு காரியம் சரியில்லை அப்படின்னா தேவன்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனா என்ன தெரியுமா, தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய சன்னதியில நம்ம இருந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா அதை நம்மளே கேரி பண்ணிட்டு திரும்ப போயிடுவோம். சோ மனசுல அந்த நிம்மதி இருக்காது, தேவனுடைய சமாதானம் இருக்காது. மாறாக ஒரு காரியத்தை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த காரியத்தை முற்றிலுமாக அவர்கிட்டே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே இது உங்களோட காரியம், இந்த காரியத்துல எனக்கு தேவையானதை நீங்க செய்யுங்கன்னு எப்போ முற்றிலுமாய் தேவனை விசுவாசித்து அந்த காரியத்தை அவர்கிட்டே கொடுத்துட்டு நம்ம நவுறோமோ அப்போது நம்மளுக்கே நம்மளை நம்ப முடியாது. எப்படி என்னால இவ்வளவு சமாதானமா இருக்க முடியுது? என்னை சுத்திலும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் நான் ஒரு தேவ சமாதானத்துல நிரப்பப்பட்டவனாய் நம்ம இருக்க முடியும்.
அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனை விசுவாசிக்கணும், தேவன்கிட்ட 100% எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு வசனம் தெளிவாக கற்றுத் தருகிறது. எல்லாத்தையும் தகப்பனே ஸ்தோத்திரத்தோடு கூட உம்மிடத்திலே நாங்க விண்ணப்பம் பண்ணி உமக்கு தெரியப்படுத்தணும். ஆனா அநேக நேரத்துல எங்களுடைய மனசுக்குள்ளே வச்சு நாங்க புழுங்கி புழுங்கி அதை குறிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நிலைமையில நாங்க இருக்க கூடாது. எங்களுடைய மாம்ச சிந்தனைகள் மாறணும் தகப்பனே. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அப்பா, எல்லாவற்றையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்துட்டு நாங்க தேவ சமாதானத்தோடு இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.